தயவு செஞ்சு இவங்கெல்லாம் போய் படம் பார்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப ராவா இருக்குது. அண்டு பார்க்கும்போதே ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். தயவு செஞ்சு இவங்க போய் பார்க்காதீங்க. ஹாய் ஆல், திஸ் இஸ் மீரா. இன்னைக்கு டே 12. இன்றைக்கி ஒரு விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நேற்று துரந்தர் 2 பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஐ எம் வெரி சென்சிட்டிவ் பர்சன். என்னால் அந்த படத்தை நிதானமாக உட்காந்து பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு ஒரு ஒரு சீன்ஸும் ரொம்ப ராவாக லைவாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருந்துச்சு. எனக்கு நிறைய இடத்துல நான் கண்ணை மூடிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு அப்படி ராவாக இருந்துச்சு. அண்ட் நான் தேட்டரில் ஒரு விஷயம் கவனித்தேன். ப்ளீஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வரவே வராதீங்க. ஏன்னா அதோட வைப்ரேஷன் ராவாக இருக்குது. சில பேருக்கு அந்த ரத்தம் அதெல்லாம் பார்த்தா பயம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வராதிங்க. முக்கியமாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதிங்க. ஏன்னா அதில் நல்ல விஷயத்துக்காக தான் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைங்க எதை பார்க்குதோ அந்த விஷயம் மைண்டில் பதியும். அதனால 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வராதிங்க. முடிஞ்சால் பக்கத்து வீட்லேயோ இல்லை எங்கேயோ தெரிஞ்ச இடத்துல நம்பிக்கையான இடத்துல விடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவதும் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள விட முக்கியமாக நமக்கு எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வராதிங்க. அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வராதிங்க. ஏன்னா படம் ரொம்ப ராவாக இருக்குது. பிளட்டு, சத்தம், கொலை பண்ணுறது இதெல்லாமே லைவாக இருக்குது. என்ன மாதிரி சென்சிட்டிவ் பர்சன் வரவே வராதிங்க. பட் ஏதோ நான் மேனேஜ் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் படம் ரொம்ப ராவாக இருக்குது. தேங்க்யூ.